வணக்கம் மேசம் ராசி நேயர்களே. நீங்கள் கடந்த காலங்களில் ரொம்பவுமே கவலைப்பட்டு தான் வந்திருந்திருப்பீங்க. கோபத்துல வெளிவந்த குடும்பம் ரகசியங்கள் உங்களை ரொம்பவும் மனசளவில் கேட்டிருக்கும். மேச ராசிக்காரர்களின் ஆவேச குணமும் அவசரப்பட்டு பேசும் தன்மையும் இந்த காலகட்டத்தில் உங்களை அறியாமலேயே ஒரு பெரிய தவறை செய்ய தூண்டியிருக்கிறது. குடும்பத்திற்குள் மட்டுமே வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை கோபத்தின் உச்சியில் நீங்கள் உறவினர்களிடம் வார்த்தையாக கொட்டிவிட்டிருப்பீர்கள். இதன் அந்தரங்கம் என்னவென்றால், நீங்கள் சாதாரணமாக நினைத்து சொன்ன விஷயம் உறவினர்களின் கைகளில் ஒரு பெரிய ஆயுதமாக மாறி இப்போது உங்கள் குடும்பத்தின் மான பிரச்சனையாகவே உருவெடுத்திருக்கும். வார்த்தைகளை திரும்ப பெற முடியாது என்பதால் இப்போது அமைதி காப்பது மட்டுமே உங்களை காப்பாற்றப் போகிறது. அதாவது நீங்கள் ரொம்பவும் அவசரப்பட்டு பேசும் தன்மையே உங்களை ரொம்பவும் மனதளவில் பாய்த்திருக்கும். இதன் அந்தரங்கம் என்னவென்றால், நீங்கள் சாதாரணமாக நினைத்து சொன்ன விஷயம் உறவினர்களின் கைகளில் ஒரு பெரிய ஆயுதமாகவே மாறி இப்போது உங்கள் குடும்ப மான பிரச்சனையாகவே உருவெடுத்திருக்கும். கணவன் மனைவி இடையே நம்பிக்கை சோதனை ரொம்பவும் இருந்திருக்கும். சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் பார்வை மாற்றங்களால் தம்பதியருக்குள் இருந்து வந்த பரஸ்பர நம்பிக்கை இப்போது பலத்த சோதனைக்கு உள்ளாயிருக்கிறது. ஒருவரை ஒருவர் சந்தேக கண்ணோட்டத்துடன் பார்க்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதன் ஆழமான பின்னணி என்னவென்றால், இருவருக்குள் இருக்கும் ஈகோ மற்றும் நான் சொல்வதுதான் சரி என்ற பிடிவாதமே தவிர உண்மையில் அங்கு துரோகம் எதுவும் நடக்கவில்லை. ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி சந்தேகங்களை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியாவிட்டால் இந்த விரிசல் பெரிதாகவே மாறக்கூடும். உங்களுக்கு தம்பதிக்குள் இருக்கும் அந்த பரஸ்பர நம்பிக்கை இப்போது பலத்த சோதனையாகவே உள்ளாயிருந்திருக்கும் உங்களுக்குள்ள. அடுத்து ஒருவரை ஒருவர் சந்தேக கணத்தோடையே பார்க்க சூழ்நிலையே உங்களுக்கு உருவாயிருக்கும். நான் சொல்வதுதான் சரி என்று பிடிவாதம் தவிர உண்மையில் அங்கு துரோகம் எதுவுமே நடந்திருக்காது. உங்களுடைய பண விவரங்களால் வெளிப்பட்டு எழுந்த வாக்குவாதம் ரொம்பவும் இருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் ஏற்படும் சில மாற்றங்களால் நீங்கள் ரகசியமாக சேமித்து வைத்திருந்த பணமோ அல்லது நீங்கள் செய்த கடன்களோ குடும்பத்தினருக்கு தெரிய வந்துள்ளது. உங்களுடைய பொருளாதார திட்டங்களை குடும்பத்திடம் மறைத்ததே இந்த வாக்குவாதத்திற்கு முக்கிய காரணமாகவே அமையப் போகிறது. இதன் அந்தரங்க பின்னணி குடும்பத்தின் எதிர்கால பாதுகாப்புக்காக நீங்கள் செய்த சில காரியங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுதான். வரவு செலவு கணக்குகளை வெளிப்படையாக வைப்பதன் மூலம் மட்டுமே இந்த சண்டைகளை உங்களால் சுமூகமாகவே முடிக்க முடியும். அதாவது நீங்கள் ரகசியமாக சேமித்து வச்சிருந்த பணம் அல்லது நீங்கள் செய்த கடன்களோ குடும்பத்தினருக்கு தெரிய உங்களுக்குள்ள சில பிரச்சனைகளை ஏற்படுத்த போகிறது. அதோட பின்னணி என்னவென்றால், குடும்பத்திற்கு நீங்கள் பாதுகாப்புக்காக நீங்கள் செய்த சில காரியங்கள் தவறாகவே புரிந்து கொள்ளப்பட போகிறது. குழந்தைகளின் முன்னணியில் பெரியவர்களின் கருத்து வேறுபாடு ரொம்பவும் மன கஷ்டங்களை ஏற்படுத்தும். பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் குழந்தைகளின் முன்னிலையில் காரசாரமாக விவாதித்து கொண்டது அவர்களின் பிஞ்சு மனதை பாதித்துள்ளது. இதன் ஆழமான தாக்கம் என்னவென்றால், குழந்தைகள் உங்களை மதிக்கும் இடம் குறைவதோடு அவர்களின் கல்வி மற்றும் மனநிலையில் தேவையற்ற பயமும் பதற்றமும் தொற்றிக்கொள்ளும். எவ்வளவு பெரிய கருத்து வேறுபாடாக இருந்தாலும் அதை தம்பதியர் தனியறையில் பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர பிள்ளைகளின் முன்னால் வெளிப்படுத்தக்கூடாது என்பதை நீங்கள் உணர வேண்டிய தருணம் இதுவே ஆகும். நீங்கள் உங்கள் இரு பெற்றோர்களை உங்களுக்குள் இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம குழந்தைகளோட முன்னிலையில் நீங்க பேசாதீங்க. அது அவங்களோட பிஞ்சு மனசை ரொம்பவுமே பாதித்திருக்கும். அதாவது எவ்வளோ பெரிய கருத்து வேறுபாடாக இருந்தாலும் சரி, தம்பதியர் தனி அறையிலேயே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு முன்னாடி பேச வேண்டாம்.
இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே அமையப் போகிறது. நீண்ட நாள் மனக்காயத்திற்கு தீர்வு கிடைக்கும். மேச ராசியினரே, உங்கள் மனதில் பல நாட்களாக ஆறாமல் இருந்த வடுக்களும் ஏமாற்றங்களும் இனி மறையப் போகின்றன. நெருங்கியவர்களால் அல்லது சூழ்நிலையால் ஏற்பட்ட மனக்காயங்களுக்கு ஒரு மருந்தாக காலம் உங்களுக்கு சாதகமான பதிலை வழங்கும். உங்களை காயப்படுத்தியவர்கள் தங்கள் தவறை உணரும் சந்தர்ப்பங்கள் அமையும். இதனால் உங்கள் மனப்பாரம் முழுமையாகவே நீங்கி ஒரு புதிய நிம்மதியை உணர்வீர்கள். அதாவது உங்கள் மனசுக்குள்ளவே ரொம்ப நாட்களாகவே ஆறாமல் இருந்த வடுக்களும் ஏமாற்றங்களும் இனி மறையப் போகிறது. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு சூழ்நிலையால் ஏற்பட்ட மனக்காயங்களுக்கு ஒரு மருந்தாக காலம் வந்து உங்களுக்கு சாதகமான பதிலை வழங்கப் போகிறது. குடும்பத்தில் பேசப்படாத உண்மை புரிதலாகவே மாறப்போகிறது. இத்தனை காலம் உங்கள் குடும்பத்திற்குள் சொல்லப்படாமல் மறைக்கப்பட்ட அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட சில விஷயங்கள் இப்போது வெளிச்சத்திற்கு வரும். ஆனால் அது சண்டையாக மாறாமல் ஒருவருக்கொருவர் இடையே இருந்த சந்தேகங்களை தீர்த்து வைக்கும். இவரை குறித்து நாம் தவறாக நினைத்து விட்டோமே என்று குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிந்து கொள்ளும் ஒரு சுமூகமான சூழல் உருவாகப் போகிறது. அதாவது அது சண்டையாகவே மாறாமல் உங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் இடையே இருந்த சந்தேகங்களை தீர்த்து வைக்கும். இவரை குறித்து நாம் தவறாக நினைத்து விட்டோமே என்ற குடும்ப உறுப்பினர்கள் வந்து உங்கள்கிட்ட புரிஞ்சு பேசிக்கிடுவாங்க. இனி வரப்போகும் நாட்களில் நம்பிக்கை இழந்த உறவு மீண்டும் வலுப்பெறும். இனி இவர்களோடு பேசவே கூடாது என்றோ அல்லது இந்த உறவு அவ்வளவுதான் என்றோ நீங்கள் கைவிட்ட ஒரு நட்பு அல்லது சொந்த பந்தம் உங்களை தேடி வரும். பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து அவர்கள் உங்களிடம் மீண்டும் சுமூகமாக பேசத் தொடங்குவார்கள். உங்களின் நேர்மையை புரிந்து கொண்டு அந்த உறவு முன்பை விட அதிக நம்பிக்கையுடன் கூடிய பலமான பிணைப்பாகவே மாறும். அதாவது நீங்கள் யார் கூட பேசவே கூடாது என்று இந்த உறவு அவ்வளவுதான் என்று நீங்கள் கைவிட்ட நட்பு அல்லது சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வருவார்கள். அது மட்டும் அந்த உறவு வந்து முன்பை விட அதிக நம்பிக்கையுடன் கூடிய பலமான பிணைப்பாகவே மாறப்போகிறது. உங்களுக்கு தடைப்பட்ட குடும்ப திட்டம் நிறைவேறும். பொருளாதார நெருக்கடியாலோ அல்லது வேறு சில தடைகளாலோ தள்ளி போய் கொண்டிருந்த சுப காரியங்கள், வீடு கட்டுதல், நிலம் வாங்குதல் அல்லது குலதெய்வ வழிபாடு போன்ற குடும்ப கனவுகள் இப்போது நிறைவேறும். இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்தும் மிக வேகமாக நகர்ந்து உங்கள் எண்ணம் போல் வெற்றிகரமாகவே முடியும். அதாவது நீங்கள் ரொம்பவுமே உங்கள் குடும்ப திட்டங்களில் வந்து நிறைவேறும் இந்த எல்லாமே வரப்போகும் நாட்களில் நடைபெறப் போகிறது. தடைகளாகவே தள்ளி போய் கொண்டிருந்த சுப காரியங்களாகட்டும் அல்லது வீடு கட்டுதல் வெளியே தொழிலாக இருக்கட்டும் அல்லது நிலம் வாங்கும் வேலைகளாக இருக்கட்டும் அல்லது குலதெய்வ வழிபாடு போன்ற குடும்ப கனவுகள் வந்து இப்போது நிறைவேறப் போகிறது. இனி வரப்போகும் நாட்களில் இவை அனைத்தும் நடந்தால் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். புரிந்து கொள்ளப்பட்ட சில விஷயங்கள் இப்போது வெளிச்சத்திற்கு வரும். ஆனால் அது சண்டையாக மாறாமல் ஒருவருக்கொருவர் இடையே இருந்த சந்தேகங்களை தீர்த்து வைக்கும். இவரை குறித்து நாம் தவறாக நினைத்து விட்டோமே என்று குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிந்து கொள்ளும் ஒரு சுமூகமான சூழல் உருவாகப் போகிறது. அதாவது அது சண்டையாகவே மாறாமல் உங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் இடையே இருந்த சந்தேகங்களை தீர்த்து வைக்கும். இவரை குறித்து நாம் தவறாக நினைத்து விட்டோமே என்ற குடும்ப உறுப்பினர்கள் வந்து உங்கள்கிட்ட புரிஞ்சு பேசிக்கிடுவாங்க. இனி வரப்போகும் நாட்களில் நம்பிக்கை இழந்த உறவு மீண்டும் வலுப்பெறும். இனி இவர்களோடு பேசவே கூடாது என்றோ அல்லது இந்த உறவு அவ்வளவுதான் என்றோ நீங்கள் கைவிட்ட ஒரு நட்பு அல்லது சொந்த பந்தம் உங்களை தேடி வரும். பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து அவர்கள் உங்களிடம் மீண்டும் சுமூகமாக பேசத் தொடங்குவார்கள். உங்களின் நேர்மையை புரிந்து கொண்டு அந்த உறவு முன்பை விட அதிக நம்பிக்கையுடன் கூடிய பலமான பிணைப்பாகவே மாறும். அதாவது
நீங்கள் யார் கூட பேசவே கூடாது என்று அந்த உறவு அவ்வளவுதான் என்று நீங்கள் கைவிட்ட நட்பு அல்லது சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வருவார்கள். அது மட்டும் அந்த உறவு முன்பை விட அதிக நம்பிக்கையுடன் கூடிய பலமான பிணைப்பாகவே மாறப்போகிறது உங்களுக்கு. தடைப்பட்ட குடும்ப திட்டம் நிறைவேறும். பொருளாதார நெருக்கடியாலோ அல்லது வேறு சில தடைகளாலோ தள்ளி போய் கொண்டிருந்த சுப காரியங்கள், வீடு கட்டுதல், நிலம் வாங்குதல் அல்லது குலதெய்வ வழிபாடு போன்ற குடும்ப கனவுகள் இப்போது நிறைவேறும். இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்தும் மிக வேகமாக நகர்ந்து உங்கள் எண்ணம் போல் வெற்றிகரமாகவே முடியும். அதாவது நீங்கள் ரொம்பவுமே உங்கள் குடும்ப திட்டங்களில் நிறைவேறணும்